ஹாய்லோடா குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம ஜிமினோட பிரேக்கப் பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். எனக்கு என்னமோ பார்ட் 2 போடணுன்னு தோணுச்சு, அதான் போட்டிருக்கேன். சரி, நம்ம லாஸ்ட்டாக எதுவும் முடிச்சிருப்போன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே 1 இயர் கழித்து பார்த்தா நீங்கள் ஜிமின் கிட்டே பேசிகிட்ருக்கீங்க. ஆமாம் ஜிமின், ஏண்டி என்னால் நம்பவே முடியல. அப்படி ஒரு ஆக்சிடென்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் நார்மலாக ஹாப்பியாக இப்படி இருக்கும்னு அகெயின் இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, தெரியுமா? ஜிம்மன், என்ன தான் இருந்தாலும் லைஃப்பில் மிராக்கள் நடக்கிறது, அது ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல ஜிம்மன். அப்படின்னா 1 இயருக்கு முன்னாடி காட்டுறாங்க அந்த பர்சன் உங்கள் 2 பேருமே இந்த மாதிரி பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்போது உங்கள் நெய்பர் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்திருப்பாங்க, பார்த்து பேசிட்டு போகலான்னு. அப்போது நீங்கள் 2 பேரும் அந்த மாதிரி கிடக்கிறத பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் போட்டு அவங்க தான் வேறு வச்சுருப்பாங்க, அவங்க தான் அவங்க 2 பேருமே சேஃபாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அப்படி சும்மா தான் படுத்துட்டு ஃபேனை பார்த்துட்ருக்கீங்க மேலே. அப்போது யாரோ உள்ளே வராங்க, அப்படி பொறுமையாக எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த நெய்பர் தான். வாங்கம்மா. வயன்மா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறத விடுமா, உனக்கு ஏதாவது ஹெட் பெயின் ஏதாவது இருக்கா? இல்லைம்மா ஹெட் பெயின்லாம் இல்லை, எதுவும் இல்லை. சரிம்மா. சாப்பிட்டியா? இல்லைம்மா, அதான் ஜிம்மின் வாங்கிட்டு வர போயிருக்காரு. ஏம்மா, அவனுக்கே கையில் இதுவாக இருக்குது, அவன் எங்கே போயிருக்கான்? தெரியலம்மா, அது ஏதோ வெளியே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தார். சரி இந்தா அப்படின்ட்டு பக்கத்தில் ஃபுட் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க ஜிம்மினுக்கு வெயிட் பண்ணிவிட்டு. அப்போது கொஞ்ச நேரம் போட்டு ஜிம்மினும் வந்துடுறான். வயன் அப்படின்னு கத்திட்டே வரான். நீங்கள் ஜிம்மின் அப்படின்றீங்க. அப்போது அந்த நெய்பரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஆண்டி, நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் எப்போயோ வந்துட்டேன், உனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு வெளியே போன? அதான் நான் இருக்கேன்ல. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது இதில் போய்? சொல்லுங்கள். சரி ஆண்டி, விடுங்க. சரிப்பா, சரி வா வந்து உட்காரு, சாப்பிடு. வயன் நீந்துச்சு உட்காரு பொறுமையா அப்படின்னும் போது ஜிமின் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. அந்த நெய்பர் தான் உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க வெளியே. ஜிமினும் அவன் வாங்கிட்டு வந்து ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். ஆனால் அதில் ஒரு பார்சல் மட்டும் வச்சிடறான். சரி, அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினும் சாப்பிட்றான், அவங்க மட்டும் சும்மா உட்காந்துருக்காங்க. நீங்கள் 2 பேருமே ஒரே டயத்தில் கேட்குறீங்க, ஆண்டி நீங்கள் சாப்பிட்லையா? இல்லைடாம்மா சாப்பிடல, அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. அவங்களும் சரி அப்படின்னு சிரிச்சுட்டே வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படியே 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி உட்காந்து சும்மா பேசிகிட்ருக்கீங்க. ஆமாம் தம்பி, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, தெரியாது ஆண்டி, அவங்க யாருன்னு தெரியாது. பட் வந்து நான் வெளியே போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வெளியே போயிருக்கக்கூடாது, தப்பு தான். எல்லா நேரமும் ஒரே நேரம்னு சொல்ல முடியாதுல்ல தம்பி, அதுக்கு உண்மையில எப்படி சொல்ல முடியும் தப்புன்னு? இருந்தாலும் நான் இவ்வளோ தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது ஆண்டி, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவங்கள நினச்சி. ஜிம்மன், இப்போ நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அதான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன், அப்புறம் என்ன? ஏன்டி வேறு சொல்ல போறியா? போடா அப்படின்னு அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க 3 பேரும். அப்படியே நைட்டும் ஆகிடுது. ஜிம்மின் ஒரு பார்சல் எடுத்து வச்சுருப்பான்ல, அந்த பார்சல் தான் எடுத்து அப்படியே வைக்கிறான். அப்படியே அதை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் ஜிம்மின். அந்த நெய்பர் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதுலேருந்து அவங்களும் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவங்களும் தூங்குறாங்க. ஆக்சுவலி அங்கேயே தான் தூங்குவாங்க. ஜிம்மின் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் படுப்பான், அந்த நெய்பர் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் படுப்பாங்க. கீழே தான் 2 பேருமே படுப்பாங்க, நீங்கள் பெட்டில் இருப்பீங்க. அப்படியே நல்லா தூங்கிடுறீங்க. அப்படியே மிடில் நைட்டில் உங்களுக்கு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா யாருமே இல்லை. அப்படியே நீங்களும் சரி சும்மா
திங்கிங்காக இருக்கும், ஓவர் திங்க் பண்ணுறோம்ல அதனாலயா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறீங்க நார்மலாக. பட் நீங்கள் கண்ணை மூடும் போது திருப்பி யாரோ கூப்பிட்றாங்க, நீங்கள் கொஞ்சம் பயந்துடுறீங்க. அப்படியே எழுந்திரிச்சு உட்காடுறீங்க, உங்களுக்கு யாரையுமே எழுப்பணும்னு தோணலை. ஸோ அப்படியே சும்மா உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது சைடில் ஏதோ சவுண்ட் கேட்குது, திரும்பி பார்க்குறீங்க யாருமே இல்லை. ஓ கடவுளே, அதுவும் ராத்திரியில் ஏன் அது ஒரு நர்ஸாக இருக்கும் அவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ணாமல் படுக்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க சும்மா. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஜிமன் இரும்பிட்டு அப்படியே எழுந்திரிக்கிறான். நீங்கள் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க திருத்துன்னு. ஜிமன் அப்படியே அவங்கள பார்க்குறான். ஏய் தூங்குறியா நீ? இல்லை. ஏன்? யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாரையும் கூப்பிட போகிறாங்க, தூங்கு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே படுத்துடுறீங்க. ஜிமின் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அவனும் படுத்துடுறான். ஆனால் அவன் யோசிச்சுட்ருக்கான், கூப்பிட்டாங்களா இல்லையே, யாராக இருக்கும், இங்கே யாருமே வர வாய்ப்பில்லை, நைட் நேரம் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். பட் அப்படியே தூங்கிடுறான் அவனுமே. அப்படியே மார்னிங்கும் ஆகுது. அப்படியே எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா 2 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. என்னடா இது, நமக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு தான் தோணுது உங்களுக்கு. சரி என்ன இப்போ நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படி எழுந்திரிச்சு உட்காந்து இப்படி பேசிகிட்ருக்கீங்க. 3 பேருமே பேசிகிட்ருக்கீங்க சும்மா ஜாலியாக. அந்த நெய்பர் தான் நல்லா சிரித்து பேசி இது பேசிகிட்ருக்காங்க. ஏன்னா உங்கள் 2 பேரோட அந்த இதை மறக்கடிக்கணும் அப்படின்னு இது பண்ணிவிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. அது ஒரு பேட் மெமரி தானே. ஸோ அதனால் அது எப்படியாவது மறக்கடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்படியே பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே கொஞ்ச நாள் போகுது, நீங்களும் அதை மறந்துடுறீங்க, ஜிமனும் மறந்துடுறேன். அப்படியே நீங்கள் ஜிமன் எங்கே இருக்கா? இதோ இருக்கேன்டி, வரேன் அப்படின்னு வரான். அப்படியே டைலாம் போட்டுட்டு வரோம். ஆமாண்டா, நீங்கள் இப்போ சமைச்சிட்ருக்கீங்க ஜிம்முன்காண்டி. ஜிம்மன் ஒர்க்குக்கு கிளம்பிட்டுருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு பேபி அழுகிற சவுண்ட் கேட்குது. ஆமாண்டா, அது உங்கள் பேபி தான். அதை நீங்கள் 2 பேருமே மறந்துட்டீங்க. இப்போது ஹாப்பி லைஃப் தான் லீவ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேருமே. 2 பேருன்னு சொல்கிறத விட 3 பேர் சொல்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்படியே பேபி அழுதுட்டுருக்கு. செல்லம் அழுவாத செல்லம், வர அம்மா வரேன் அப்படின்றீங்க. ஜிமன் பாப்பா அழுவுது படி, இருடா வரேன், சாப்பாடு தானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு முக்கியமாக பாப்பா முக்கியமாக? 2 தாண்டா முக்கியம். என்னமோ சரி இரு வரேன் அப்படின்ட்டு ஜிமன் போய் அந்த பாப்பாவை தூக்கிட்டு வரான். நீங்கள் அப்படியே டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிடுறீங்க. ஜிமன் அப்படியே அந்த பாப்பாவை தூக்கிட்டு, என்னடா செல்லம், என்ன வேணும், அந்த குட்டிக்கு என்ன வேணும் அப்படின்றான். அந்த பாப்பா அப்படியே பார்த்து சிரிக்குது ஜிம்மனை பார்த்து. ஜிம்மனும் சிரிச்சுட்டே அவங்கக்கிட்ட சொல்கிறான், ஏய் பாரு பாப்பா என்னை பார்த்து சிரிக்குது. அதுக்கு என்ன இப்போ உனக்கு? பாப்பா தானே சிரிக்குது, நிறையா சிரிச்சாங்க அப்படின்னு எட்டி பக்கமே ஆக்ஷன் பண்ணுறீங்க. போடி அப்படின்னு பக்கத்தில் இடிக்கிறான். அப்படி நீங்கள் அந்த டிஃபன் பாக்ஸை ஜிமன்கிட்ட கொடுத்துட்டு பாப்பாவை வாங்கிக்கிறீங்க. அவனும் பாப்பாவை கொடுத்துட்டு பாய் செல்லக்குட்டி அப்படின்ட்டு கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அவங்களுக்கு அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறான். நீங்களும் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறீங்க. அப்படியே டைம் போகுது. நீங்கள் ஆஃப்டர்நூன் போல் என்ன பண்ணுறீங்கன்னா பாப்பா கூட தான் உட்காந்து விளாண்டுருக்கீங்க ஜாலியாக. என்ன வேணும் என் குட்டிமாவுக்கு, என் புஜ்ஜு குட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்படி ஜாலியாக விளாண்டுருக்கீங்க. பாப்பாவும் அப்படியே சிரித்து விளாண்டுருக்கு ஜாலியாக. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஜிமினும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். ஆஃப்டர்நூன் போல் வந்துடுவாண்டா வீட்டுக்கு. அப்படியே வந்துட்டு பார்க்குறான், நீங்கள் 2 பேர் ஜாலியாக விளாண்டுருக்கீங்க. என் செல்லுக்குட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு விளாண்டுருக்கீங்களா. ஜிமின் பார்த்துட்டு சிரிச்சுட்டே உள்ள வரான். ஏய் என்னடி பண்ணுற? பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்றீங்க. சரி போகக்கூடாது வந்தவங்க. சரி போய் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க போங்க. சரிடி தள்ளாத அப்படின்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டான். அப்படி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவனும் உட்காந்து பேபி கூட விளையாட ஆரம்பிச்சிட்றான். என் பட்டுக்குட்டிக்கு என்ன வேணும்
என் அம்முக்குட்டிக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்ட்டு ஜாலியாக விளாண்டுருக்கான். ஏய் பட்டு சாப்பிட்டானா? சாப்பிட்டா. ஆமாம் சோறு தான் சாப்பிட்றேன். சாப்பிட்டாடான்னு கேட்குறப்ப ஏய் என்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்படி திரும்பி ப்ளஷ் ஆகிறீங்க. ஏய் என்ன பண்ணுற நீ? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணேன் போடா அப்படின்ட்டு போய் சோபாவில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஜெமின் அப்படியே கொஞ்சம் நேரம் பாப்பா கூட உட்காந்துட்டு அப்படியே தூக்கிட்டு வரான். அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். பாப்பாவை மடியில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குடா, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்களும் என்ன இப்போ சும்மா டிவி பார்க்க வந்தேன் அப்படி ரொம்ப சீன் போடாதானே அப்படின்னு தள்ளி உட்காருங்க. திருப்பி பக்கத்தில் வந்து உட்காடுறான். இப்போ பார்க்குறான். நான் கோவப்பட்டேன்னா வைப்பது நீ கோவப்பட்டா என் மனசு உடஞ்சிடும்டியா. உடையும் படா அப்படின்றீங்க. என்னடி வார்த்தைக்கு போடப்படான்ற பின்னா என்ன சொல்ல புரியான சொல்ல சொல்லு. நல்லா தான் இருக்கு அதுவும். இருக்கும் ஏன்டி லவ் யூடி பண்ணுறாட்டி நீங்கள் அப்படியே ஜிம்ல கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. லவ் யூ டூ அப்படின்னும் போது பாப்பாவை உங்கள் 2 பேருக்குமே நடுவில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறோம். நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாடி மூஞ்சி மாறுது? ஒன்றும் இல்லை. லவ் யூ டி லவ் யூ டூ அப்படின்னு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே பாப்பாவை நடுவில் உட்கார வச்சுட்டு பாப்பா திருன்னு முடிச்சிட்ருக்கா. என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணுறாங்க இங்கே 2 பேரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. அப்படியே நீங்கள் இப்படி பாப்பாடா விடுறா அப்படின்றீங்க. பாப்பாவா எங்கே இப்படி நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கடா பாப்பா திருன்னு முடிக்கிற பாரு விடுச்சா அப்படின்றீங்க. ஐயோ ஆமாம் அப்படின்ட்டு பார்க்குறான். அவனும் பாப்பா அப்படி பொறுமையாக பார்க்குது. அப்படியே 3 பேரும் சிரிக்கிறீங்க. ஹாப்பி என்டிங் தான். குயின்ஸ் அப்புறம் குட்டி மாமா வந்து மினி சீரியஸாக போட சொல்லியிருந்தாங்க வெர்சஸ் அண்ட் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் வந்து டேயாங்க்கு வந்து டாம் அண்ட் ஜெரி எஃப்எஃப் வந்து போட சொல்லியிருந்தாங்க. 1 ஷாட்னு நினைக்கிறேன். அதையும் போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் லேட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன போட போகிறேன்னு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், லவ் யூ ஆல் குயின்ஸ்.